ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபிளாக்ஸ் சீட், அதாவது ஆளி விதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிளாக்ஸ் சீட், அதாவது ஆளி விதையை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபிளாக்ஸ் சீட் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு நிஜமாலே வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்றத பார்க்கலாம். ஃபிளாக்ஸ் சீடை நம்ம எந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே போய் சேரும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபிளாக்ஸ் சீடை நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், அதை எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து நீங்க ஃபிளாக்ஸ் சீடை உங்க உணவுல நீங்க எப்படி சேர்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோல ஃபிளாக்ஸ் சீடை பத்தின A to Z டாப் டு பாட்டம்ஸ் எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஸ் சீடை நம்ம டெய்லி சாப்பிடுறது மூலமா நம்ம உடம்பு பெற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா. ஃபிளாக்ஸ் சீட்ல வந்து ரொம்ப அதிகமா ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பொதுவாகவே எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ வெஜிடேரியன்ஸ்க்கு அதுவும் ரேட் ரொம்ப கம்மியா உங்களுக்கு ஃபிளாக்ஸ் சீட் வந்து ஒரு 100 கிராம் ஃபிளாக்ஸ் சீட் ஈஸியாவே 25 ல இருந்து 35 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ரொம்பவே ஈஸியா வந்து கிடைக்குது. இது ஃபிஷ் ஆயில் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்பவே காஸ்ட்லி. சோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப கம்மி விலையில கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துட்டீங்கன்னா தான் நம்ம உடம்புக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப சீப் ரேட்ல ரொம்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின்ல நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஆக்னி, பிம்பிள்ஸ் அதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த பிம்பிள்ஸ் மூலமா வந்து தடயத்தையும் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஃபுட்டை நீங்க கண்டினியூவா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா. பொதுவாகவே நம்மளோட டீனேஜர்ஸ்ல 16 to 19 ஏஜ்ல நமக்கு அதிகமான பருக்கள் வந்து வந்திருக்கும். சோ அந்த பருக்கள் எல்லாமே உங்களுக்கு தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்க ஃபுட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். சோ இந்த ஃபுட்டை நீங்க டீனேஜர்ஸா இருக்கீங்க, 16 to 19ல இருக்கீங்க, ஆல்ரெடி உங்க வீட்டுல நினைச்ச டீனேஜர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டயட்ல டெய்லி இந்த ஃபிளாக்ஸ் சீட் நீங்க ஆட் பண்ணிட்டு வாங்க, அது ரொம்பவே நல்லது. அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுல புரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பியூர் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். வெஜிடேரியன், வீகன் பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட் பிளான்ட் பேஸ்ட் சோர்ஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம இந்த ஃபிளாக்ஸ் சீடை சாப்பிட்டு வரது மூலமா அது நமக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்குது. நீங்க ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்க ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு என்னங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபைபர் கண்டென்ட் நீங்க அதிகமா இருக்க ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை நீங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே அது உங்களுக்கு நிறைய சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுத்துரும். சோ உங்க பிரெயினுக்கு ஆல்ரெடி ஒரு சிக்னல் போயிடும், நீங்க ஆல்ரெடி அதிகமா சாப்பிட்டீங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நீங்க வந்து அதிகமா சாப்பிடுறத நீங்க வந்து தடுக்கப்படுவீங்க. அதனால நீங்க எக்ஸ்ட்ரா ஃபுட் நிறைய சாப்பிடாம கம்மியா சாப்பிட்டு அது உங்களுக்கு வெயிட் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க இந்த ஃபிளாக்ஸ் சீடை உங்களோட அன்றாட உணவுகளை சேர்த்து நீங்க சாப்பிடுறது மூலமா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகி அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஃபிளாக்ஸ் சீட் எந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல போய் சேரும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க ஃபிளாக்ஸ் சீடை எப்பவுமே பவுடர் ஃபார்ம்ல தான் வந்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபிளாக்ஸ் சீடுக்கு மேல ஒரு தோல் வந்து இருக்கும், அந்த தோல் வந்து ரொம்பவே கெட்டியா இருக்கும். அதனால அந்த ஃபிளாக்ஸ் சீடை நீங்க அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமால அந்த தோலை வந்து பிரேக் பண்ணி அதுல இருக்க சத்துக்களை நம்ம உடம்புக்கு வந்து போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். சோ நீங்க ஃபிளாக்ஸ் சீடை பொதுவாகவே பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளோட பாடி வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம ஃபிளாக்ஸ் சீடை ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம், அதை நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்ன்றத பார்க்கலாம். நீங்க ஃபிளாக்ஸ் சீட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சாப்பிடணும், 2 ஸ்பூனுக்கு மேல வந்து சாப்பிடக்கூடாது. நீங்க ஃபிளாக்ஸ் சீடை எவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளாக்ஸ் சீடை அப்படியே 6 months வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க பவுடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிளாக்ஸ் சீடை இமிடியேட்டா சாப்பிடணும், அதை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. அப்ப நான் சொன்ன மாதிரியே ஒரு நாளைக்கு நீங்க 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிடலாம். சோ அன்னைக்கு டெய்லி ஃபிளாக்ஸ் சீடை எடுத்து 2 ஸ்பூன் மட்டும் ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி அந்த பவுடர் நீங்க வந்து டெய்லி சாப்பிடுங்க. சோ அன்னைக்கு ஃபிளாக்ஸ் சீடை பவுடர் பண்ணி அன்னைக்கே சாப்பிடுங்க. பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபிளாக்ஸ் சீடை ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஓகேங்க, இப்ப நம்ம ஃபிளாக்ஸ் சீடை வந்து நம்ம எந்த மாதிரிலாம் உணவுல சேர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க ஃபிளாக்ஸ் சீடை வந்து வெறும் நீங்க 2 ஸ்பூன் வந்து சாப்பிடுறீங்க, உடம்பு நல்லதுக்காக சாப்பிடுறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. டெய்லி காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபிளாக்ஸ் சீட் பவுடரை 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க.
அதுல கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டா, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே இனிப்பா, ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி இல்லாட்டியா 2 ஸ்பூன் பவுடர் ஃபிளாக்ஸீட் எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே பவுடர் ஃபார்ம்ல சாப்பிடுங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி தனியா ஃபிளாக்ஸீட் சாப்பிட பிடிக்கல, அதோட ஃபிளேவர் எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து ஃபுட்ல வந்து ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ஃபுட்ல இந்த மாதிரி ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்மூத்தி பண்றீங்க அப்படின்னா ஃபிளாக்ஸீட் நீங்க ஸ்மூத்தில வந்து ஆட் பண்ணலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஃபிளாக்ஸீட் ஸ்மூத்தி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அதே மாதிரி நீங்க தோசை பண்றீங்கன்னா அதுல நீங்க ஃபிளாக்ஸீட் பவுடர் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஓட்ஸ் பண்ணும்போது அதை நீங்க ஃபிளாக்ஸீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோல நீங்க ஃபிளாக்ஸீட பத்தின A to Z டாப் டு பாட்டம் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஃபிளாக்ஸீட பத்தின எதுனாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.